ஹாய் கைஸ், ஊருக்கு கிளம்பிட்டேன். இந்தியாவுக்கு ரொம்ப ஆசையாக ரொம்ப நாளாக போராடி ஒரு வழியாக கிளம்பிட்டேன். அண்ணன் தான் என்ன விட வரான். அண்ணன் காரில் ஜிஎம்ஸில் போயிட்டுருக்கோம். பின்னாடி மச்சான் ராஜா உட்காந்துருக்கான். அவனுக்கு டியூட்டி இருக்குது, பார்த்துக்கலான்னு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டான். பெட்டியை பாருங்கள், இங்கே ஒரு பெட்டி இருக்குது, பின்னாடி ஒரு பெட்டி இருக்குது. கிளம்பிட்டோம். சார்லாம் ஏர்போர்ட் போயிட்டு பார்க்குறேன் அண்ணன் உங்களை. மச்சான் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? லீவ் முடிச்சு வந்துடுறேன். மச்சான் தான் தனியாக கவலைப்பட்டுட்டு இருப்பான். என்ன பண்ணுறது, போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் வந்தப்புறம் மச்சான் கிளம்பிடுவான் லீவுக்கு. அப்போ நான் கவலை பண்ணணும். அதனால் மச்சான் 2-3 மாதம் தாக்கு பிடிச்சிக்க. 6 மாதம் லீவ் அடிச்சிருக்கு. அதுக்குள்ளே எப்போ வேணா வருவேன். ஆமாம், அதுக்குள்ளே எப்போ வேணா நான் வருவேன். சரியா? பணத்தை பொறுத்து தான் இருக்குது, இந்தியாவில் உட்கார்றதா சவுதி வரதான்ட்டு பார்த்துக்கலாம். சார் என்ன அப்புறம் ஊருக்கு போகிறேன், ஏதாவது பார்ட்டிட்டு அல்பேக் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்றது. அதிக செலவு வச்சாச்சுங்க. மசலாமாண்ணா பாய். ஓகே மக்கள், வாங்க ஏர்போர்ட்டில் போய் மீட் பண்ணலாம். சார் போய்ட்டுறேன், துவா செய்ய. நீ பார்த்து பத்திரமா வந்துரு சார். சென்னை செய்கின்ற எமது ஃப்ளை ஸ்மைல்ஸ் மற்றும் ஒன் வேர்ல்டு பயணிகளை நல்லவர்களுடன் வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் புறப்பட தயாராக உள்ளோம். உங்கள் பயண பொதிகள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சுங்க. அப்படியே டிவியில் படம் பார்க்கலான்னு பார்த்தேன். சரி, அப்படியே மேப் எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தாங்க, சாரி தமிழ்நாடு வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ரீலங்கா போய் திருப்பி ஸ்ரீலங்கா வந்து சென்னை வரணுங்க. அப்படி போகிற வழியே இறக்கி விட்டு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீக்கிரமாக வீட்டுக்காச்சும் போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா சேலம், திருச்சி எல்லா ஊரும் இருக்கும். ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு மில்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 2 பீஸு ஃபிஷ்ஷு நகட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபிஷ்ஷில் வாங்கினா நல்லா. ஒரு வழியாக சென்னைக்கு வந்தாச்சுங்க. அதான் இங்கே வேலையை முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். லக்கேஜ் எடுத்துக்கலாம் தான் நிற்கிறேன். என் லக்கேஜ் லாஸ்ட்டாக தாங்க வந்துச்சு. ஓகே, பாய்.